ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா பிளாக் ஆஃப் கோட். நம்ம நார்மலாக கோடை டைரெக்டாக லைன் பை லைனாக எழுதுவோம். இது சின்ன சின்ன ப்ரோக்ராம்க்கு ஈஸியாக இருக்கும். பட் ப்ராஜெக்ட் வைஸ் நமக்கு டைரெக்டாக இந்த மாதிரி லைன் பை லைனாக எழுதுனா நம்மளால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். இன்கேஸ் எரர் ஏதாவது வந்தால் அதை தேடி போய் டீபக் பண்ணுறதுக்கும் கஷ்டமாயிடும். ப்ராஜெக்ட்லலாம் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் கோடை மல்டிபிள் டைம் எழுதுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். 2 வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். டெஃப் ஆட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் a, b எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். தென் டெஃப்ன்றது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். இந்த டெஃப் கீவேர்டு தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும். தென் இந்த ஆடுன்றது ஃபங்க்ஷனோட நேம். இந்த ப்ராக்கெட்டில் a, bன்னு போட்டிருக்கோம்ல, இதுதான் ஃபங்க்ஷனோட இன்புட். இந்த இன்புட்டை தான் ஃபங்க்ஷன் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. then result equal to a plus b. இதை ப்ராசஸிங் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வர இன்புட்டை ஆட் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ரிட்டர்ன் ரிசல்ட், இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ ப்ராசஸிங் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதுக்கு திருப்பி நம்ம அவுட்புட் தரணும்ல, அதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் கீவேர்டு ரொம்ப முக்கியம். இந்த ரிட்டர்ன் கீவேர்டு தான் திருப்பி எந்த அவுட்புட் தரணும்னு முடிவு பண்ணுறது. இந்த ரிட்டர்ன் கீவேர்டு மட்டும் உங்கள் ஃபங்க்ஷனில் இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட் எதுவும் தராது. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபங்க்ஷன் நேமை போட்டு a, bக்கு பதிலாக நமக்கு எந்த வேல்யூவை ஆட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை இதில் பாஸ் பண்ணணும். ஆட் 1, 5. ஸோ இந்த இன்டென்டேஷன் வரும், ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற சின்டாக்ஸ். இப்போ இந்த லைன் என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனை இங்கேருந்து கால் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனில் ஏபின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 1 ஏக்கும் இந்த 5 பிக்கும் அசைன் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் இந்த லைன் 1+3 ஆட் பண்ணி ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு ப்ராசஸ் அவுட்புட்டில் வரும். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் 6ன்னு வரும். இப்படி தான் பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த கால் பண்ணதை ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் அவுட்புட். இப்போ நம்ம இங்கே ரன் பண்ணோன்னா 6ன்னு வேல்யூ வந்துருச்சு. இதை நம்ம திரும்பியும் ரீயூஸும் பண்ணிக்கலாம். வேறு வேல்யூஸ் கூட நம்ம கொடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் திரும்பியும் நான் ஆடுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இங்கே வேறு வேல்யூஸ் கொடுக்குறேன். 2, 10ன்னு கொடுக்குறேன். அகெயின் பிரிண்ட் நம்பர்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு பிரிண்ட் ஆகும். 10+2 12. இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. இதை தான் நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனில் கோடு அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் வேல்யூஸை பாஸ் பண்ணணும்லாம் இல்லை, நம்ம டிஃபால்ட்டாக கூட வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். இயர் b = இப்போ நான் இங்கே 10ன்னு டிஃபால்ட்டாக அசைன் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்ம 5ஐ எடுத்துடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11ன்னு வரும் அவுட்புட். வந்துருச்சா? தென் இதை நம்ம ஓவர் ரைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக b = 10ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம கால் பண்ணும்போது அகெயின் 5ன்னு நான் வைக்கிறேன். 5ன்னு சேவ் பண்ணுறேன்.
இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டு 6ன்னு வரும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஓவர் ரைட் பண்ணுறோமோ அதை தான் வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறது விட்டுடும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும், இதெல்லாம் நம்ம நேராகவே பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு. நீங்கள் உங்கள் கோடை ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் அந்த லைன்ஸ் ஆஃப் கோடை திரும்ப திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு எத்தனை தடவையாவது கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.